அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தப்சீருடைய 18வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத் யாஸினுடைய 9 வசனம் சம்பந்தமான தப்சீரை ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தப்சீர் கிரந்தத்திலிருந்து மிக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سُدًّا وَمِنْ خَلْفِهِمْ سُدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அன்பிற்கினிய உறவுகளே, இதில் வரக்கூடிய அந்த சத்தா என்கின்ற அந்த எழுத்தை நாம் சுத்தா என்றும் என்ன செய்யலாம், லம்மா வைத்தும் ஓதலாம். அது சபஅ கிரா என்று இருக்கிறது, 7 வகையான கிராத் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அந்த சத்தாவை சுத்தான்னு ஓதுவது. அதனால நான் 2 தடவை ஓதி காட்டினேன். என்னுடைய தப்சீரை நாம் சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தாலா சூரத் யாஸினை நாம் பார்த்தோம். எதற்காக வேண்டி அல் குர்ஆனை இறக்கினான் என்று சொல்கின்ற பொழுது, அதாவது எதற்கு முன்னரான வசனங்களை பார்க்கின்ற பொழுது, ஒரு சமுதாயத்தினருக்கு எச்சரிப்பதற்காக வேண்டி என்று சொல்கின்றார். அதே தொடரில் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹு தாலா உதாரணமிட்டு இந்த வசனத்திலும் சொல்கின்றார். அதாவது எப்படி, வஜஅல்னா நாங்கள் அவர்களை ஆக்கிவிட்டோம், மின் பைனி ஐதீஹிம் சத்தா அவர்களுக்கு முன்னால் ஒரு தடையை ஆக்கிவிட்டோம், ஒரு தடையை. வமின் ஹல்ஃபிஹிம் சத்தா அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தடையை ஆக்கிவிட்டோம், திரை ஒன்றை. ஃபஅக்ஷைனாஹும் அந்த திரையின் காரணமாக, அதாவது அந்த தடையின் காரணமாக அவருடைய கண்கள் மூடிவிட்டது. ஃபஹும் லா யுப்சிரூன் இதனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதாவது அல்லாஹு தாலா இந்த இடத்தில் இந்த வசனத்தை மானவியாக கூறுகின்றான், உதாரணமிட்டு சொல்கின்றான். எப்படித்தான் அவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்தாலும், அல்லாஹ் சம்பந்தமாக எப்படியான வசனங்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி அவர்களுக்கு முன்னால் நிறுவினாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் தடை இருக்கிறது. அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, அந்த தடையும் காரணமாக மூடப்பட்டு விட்டது. அதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த வசனம் தற்காலத்தில் மிக பொருத்தமான வசனமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை அடக்கி ஆளவன், அவர்களுக்கு அநியாயம் செய்யவன், அவருடைய உரிமைகளை பறித்தெடுப்பதற்காக வேண்டி எத்தனை அதாவது மன்னர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக, இன்னொரு வழிகள் மூலமாக. பலஸ்தீனியை பாருங்க, அந்த சிரியாவை பாருங்க, எல்லா நாட்டிலையும் முஸ்லிம்களுக்கு எதிராக. ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த அநியாயம் செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளன், அதற்கு உதவியாக இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றிய தகவல் தெரியும். அல்லாஹ் ஒருவன், அவனிடத்தில் வந்தவர் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறுதி தூதர், எல்லாமே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய போதனை எல்லாமே தெரியும். ஆனால் என்ன, ஃபஅக்ஷைனாஹும் அவருடைய கண்கள் மூடிவிட்டது அல்லாஹ் போட்ட திரையினால். ஃபஹும் லா யுப்சிரூன் அதனால் அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. மார்க்கத்தை எவ்வளோதான் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை புரிஞ்சு நடக்க மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும், அவர்கள் உரிமைகளை பறிக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் என்ன செய்வாங்க, செயற்படுவாங்க. எனவே அல்லாஹ் தாலா இவர்களுடைய உள்ளங்கள், அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி என்று என்ன செய்யறான், அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான்.